அண்ணா திமுகவை காப்பாற்ற வந்தவரே, அன்புமிகு எம்ஜிஆர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் காத்து நிற்கும் தலைவரே, எடப்பாடியாரே புரட்சி தமிழரே, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். உங்களுக்கு பூமாலைகளை போடுகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துக்கள் பாடுகிறோம். எடப்பாடியாரே எங்கள் புரட்சி தமிழரே, தமிழினம் காக்க தமிழருக்காக உருவான தலைவா வருகவே, பூமியை காக்கும் வான்மழை போல புகழ் கொண்ட தலைவா வருகவே, நீ தொட்டதெல்லாம் இங்கு துலங்கி வரும், நீ தொடுத்ததெல்லாம் வெற்றி கொண்டு வரும், ஆயிரம் ஆண்டு பூமியில் நீரும் வாழ்கவே, அல்லல்கள் நீங்கி இன்பங்கள் எங்கும் சூழ்கவே. புரட்சி தலைவரின் காலத்திலே நம் கட்சியில் பொறுப்பில் இருந்தவன் நீ, மக்களுக்காக அம்மாவை போலே நாட்டுக்கு உழைக்கும் தலைவன் நீ, உண்மையின் உழைப்பும் உள்ளோரை எல்லாம் உயர்த்தி விடுகின்ற வல்லவன் நீ, நன்றியுள்ள தொண்டரை எல்லாம் நாளும் காக்கின்ற நல்லவன் நீ, தமிழகம் வாழ செய்த நன்மைகள் ஏராளம், அவை ஏராளம், உன் தங்க மனமோ எப்போதும் இங்கே தாராளம், அது தாராளம், மக்கள் நெஞ்சம் என்றைக்கும் உந்தன் புகழ் பாடும், வானதி சீனிவாசனுக்கு தாமரை சின்னத்திலே என்று கேட்டேன். உங்களை எல்லாம் சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார் பெரியவர்களே. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, தேசபக்தியும் தெய்வபக்தியும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என கேட்டு இதோ உங்கள் வீதிகளின் வழியே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, மறந்து விடாதீர்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவை பெற்று நம்முடைய தேசிய மகளிரணி தலைவி தேசபக்தியும் தெய்வபக்தியும் கொண்டு வானதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய படித்தவர், பண்பாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே அவருடைய வாக்குகளை தாருங்கள் என கேட்டு இது உங்கள் வீதிகளின் வழியே உங்கள் வாசலை எங்கள் புரட்சி தமிழரே.
நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டு நம்முடைய தேசிய மகளிர் தலைவி வானதி சீனிவாசன் அவர்கள் உங்கள் மத்தியில் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு ஏற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, தமிழகத்திலே குடிசை இல்லாத தமிழகமாக என்னுடைய அரசு உருவாக்கி இந்த வழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். மாறியில் இருக்கின்ற சகோதரர்களை, தொழிற்சாலையில் இருக்கின்ற சகோதரர்களை, ஆங்காங்கு விவசாயிகளை ஊட்டியிருக்கின்ற பெரியவர்களை, இந்த கோவையை மீட்டெடுக்க வேண்டும் சகோதரர்களை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண் குழந்தைகளுக்கு கோடை கலாச்சாரத்தை உருவாக்கி கல்லூரி வாசலிலே கஞ்சாவிக்கின்ற இந்த கேவலமான புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியோடு இணைக்கின்றவன் எடப்பாடி தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு தமிழகத்திலே குடிசை இல்லாத தமிழகமாக என்னுடைய அரசு உருவாக்கி படித்தவர்களை இந்த தேசத்திற்கு அக்கறை அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கின்ற படித்த பட்டதாரிகளை தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாய்ப்பு செய்து கொண்டிருக்கின்றார். முதல் வாக்கான முதல் வாக்கு வளர்ச்சிக்காக இந்த பாலசுப்ரமணிய வீதியில இருக்கின்ற பெரியவர்களை, ஆங்காங்கு இல்லங்களில் இருக்கின்ற சகோதரிகளை வானதி சீனிவாசன் அவர்களுக்கு சந்திக்கிறார். இரண்டாவது இடத்தோடு உங்களுக்கு தாமரைக்கு ஆதரவு சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அருமை பெரியவர்களை, தாய்மார்களை, ஆங்காங்க இல்லங்களில் இருக்கின்ற இணைய சகோதரிகளை, மாணவர்களை, செல்வங்களை, உங்கள் முதல் வாக்கு ஒரு மாற்றத்திற்கு இந்த கோவையில் ஒரு மறுமலர்ச்சிக்கு தாருங்கள்.